இந்த மாதம் கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை நான் திறந்து வைப்பேன். உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. ஆமே, அதாவது வாசல்கள் சொல்லும்போது 2 டோர் வருது. கர்த்தர் ஓபன் பண்ணா, பாதியில கர்த்தர் ஓபன் பண்ணா வாசல்களை திறப்பார். ஒரு டோர் ஓபன் ஆகுதுன்னா உனக்கான அடையாளம், 2 ஓபன் ஆகுதுன்னா கிளம்புன்னு அர்த்தம். இரண்டாவதாக ஏன் கர்த்தர் வாசல்களை திறந்து வைக்கிறார் தெரியுமா? ஆமே, நாம் அடைந்து கிடப்பதை அவர் விரும்பவில்லை. ஆமென். சீஷர்கள் 10 நாட்கள் அறையில் அடைக்க வைக்கப்பட்டு வெளியே கொண்டு வந்த போது அவர்கள் எருசலேமுக்கும் சமாரியாவுக்கும் யூதேயாவுக்கும் உலகம் எங்கும் ஆசீர்வாதமாய் மாறினார்கள். அடைத்து வைக்கப்படுவது தேவ நோக்கம் அல்ல. ஆனால் தேவன் ஒருவனை அடைத்து வைத்து அவனை வெளியே கொண்டு வருகிறார் என்றால் அவன் வாழ்க்கையில் மட்டுமல்ல, அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய். மூன்றாவதாக தேவன் நமக்கு தரும்படி தீர்மானித்த அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு முன்பாக வாசல்களை திறந்து வைக்கிறார். உனக்குரியது உள்ள இருக்குதா? அது அடைத்திருக்கிற எந்த கதவானாலும் கர்த்தர் அதை உடைத்து நல்ல கரங்களை தட்டி. நான்காவதாக நம் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டியவைகள் நிறைவேற்றப்பட கர்த்தர் என்ன செய்கிறார்? கதவுகளை திறந்து வைக்கிறார். என் தேவன் யார் தெரியுமா? அவர் ராஜா அல்ல, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஒரு ஸ்தானத்துல உங்களை கொண்டு வந்து சில காரியத்தை செய்யணும்னு கர்த்தர் தீர்மானிக்கிறார்னா அதுக்கு தடையா இருக்கிறவருடைய மனதை மாற்றவும் கர்த்தருக்கு முடியும். ஆமென். அதுக்கு தடையா இருக்கிறவர்களை மாற்ற கர்த்தருக்கு முடியும். ஐந்தாவது ஒரு காரியத்தை சொல்லிச்சது. எதற்காக கர்த்தர் இதை செய்கிறார்? கர்த்தரால் அழைக்கப்பட்ட சகோதரா சகோதரி, அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதரா சகோதரி, உனக்கு முன்பாக வாசல் அல்ல, வாசல்கள் திறந்து வைக்க கர்த்தர் கதவுகளை திறந்து வைக்கிறது. உன் மூலமாய் கர்த்தர் அநேகருக்கு அறியப்படும்படியா. அப்படி என்றால் எத்தனை பேர் காலை வேளையில சொல்ல முடியும்? நான் அடைக்கப்பட்டு தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு ஒண்ணு நிச்சயமா சொல்ல முடியும், அதற்குள்ளே கர்த்தர் வந்து நிற்கிறார். அப்படி சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை வெளியே கொண்டு வரும் வேளை வந்து விட்டது.